திருவண்ணாமலையில் பெண் இன்ஸ்பெக்டரை அறைந்த திமுக நிர்வாகி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து குற்றச்செயல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. அரசு அதிகாரிகளே மணல் கொள்ளையர்களால் கொலை செய்யப்படுவதும், திமுகவினரால் காவல்துறை அதிகாரிகள் மிரட்டப்படுவதும், பெண் காவலர்கள் பாலியல் சென்றலுக்கு உள்ளாவதும் என அரசு இயந்திரம் முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை கோவிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளரை திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் என்ற நபர் கன்னத்தில் அறைந்திருக்கிறார் என்ற செய்தி திமுக ஆட்சியில் காவல்துறையின் மாண்பு எந்த அளவுக்கு கீழ் இறங்கியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. திமுக கட்சிக்காரர் என்ற ஆணவத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் பெண் காவல்துறை அதிகாரியையே தாக்க முடியும் என்றால் சாதாரண பொதுமக்கள் நிலை என்ன? தனது 2006 முதல் 2011 ஆட்சி காலத்தில் செய்த அடாவடிகளால் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வர முடியாமல் இருந்ததை மறந்துவிட்டதா திமுக? பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. திமுக குண்டர்களைப் போல பொதுமக்களும் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்தால் திமுகவினருக்கு தெருவில் கூட இடம் இருக்காது என்பதை மறந்துவிட வேண்டாம். பெண் காவல் அதிகாரியை தாக்கிய ஸ்ரீதரன் என்ற திமுக நபரை உடனடியாக கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், திருவண்ணாமலை கோவில் அறங்காவலர் குழு தலைவராக இருக்கும் அவரது அண்ணன் ஜீவானந்தம் என்ற நபரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.